கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நமக்கு ஆண்டவர் அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர். அவர் அந்த பாரத்தை நம்ம எவ்வளோ சுமைகள், நமது பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாரமாக தூக்கிட்டு நடக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே எல்லாத்தையும் பாரத்தை வச்சுருங்க, என்னோட நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அது ரொம்ப லகுவாக இருக்கும், உங்களுக்கு வலியே இருக்காது, நல்லா ஈஸியாக உங்களால் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறதுன்னா என்ன, எல்லாத்தையும் இதுக்கு மேலே நீங்கள் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டு கொடுக்குறதே ஒப்பு கொடுக்குறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவீனமா இருந்தா நீ அதை பத்தி கவலைப்படாத, என் பலன் நான் உனக்கு பூர்ணமா தருவேன். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம்.
மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். எழுந்துக்கலாம், ஒரே ஒரு பாட்டை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நேசரையும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஹல்லேலூயா. அவரோட பாதத்தில் மாத்திரம்தான் நிம்மதி, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அள்ளி தருகிறார், ஹல்லேலூயா. ஓ, எதுனாலும் கர்த்தாவே அவருக்கு நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே எல்லாம் செய்கிறார். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அவர் ஆண்டவருக்கு கண் இல்லையா, நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியலையா, அவருக்கு காது இல்லையா, நான் இவ்வளோ கதறேன்னே அவருக்கு கேட்கலையா அப்படின்னு. அது ரொம்ப தவறு. ஆண்டவர் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். நம்ம தாயின் கருவில் நம்மளை தெரிந்தெடுத்த தேவன், ஹல்லேலூயா. அவர் நீ என்ன, உன்னோட ஆட்டிடியூட் என்ன, உன்னோட ஃபெய்த் என்ன, உன்னோட விசுவாசம் என்ன, உன்னோட ஆட்டிடியூட் என்ன, நீ எப்படி அதை அப்ரோச் பண்ணுற, உனக்கு என்ன தேவைப்படுது, நீ எப்படி கேட்குற அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரே தவிர அவருக்கு கண் இல்லாமலோ காது இல்லாமலோ அது மற்ற சிலைகளை போல கண் இருந்தும் பார்க்காமலும் மூக்கு இருந்தும் முகராமலும் காது இருந்தும் கேட்காமலும் இருக்கிற சிலைகள் போல ஒரு ஐடல் வர்ஷிப் மாதிரி ஒரு ஐடல் கிடையாது நம்மளோட ஆண்டவர். நம்மளோட ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன், ஹல்லேலூயா. நமக்காக இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு அவரோட ஆவியை நமக்கு ஊற்றி நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிற தேவன், ஹல்லேலூயா. அவரோட திரு பாதத்தில் நம்ம அமர்ந்தோம்னா நமக்கு அந்த நிம்மதி, அந்த உலகம் கொடுக்குற நிம்மதி இல்லை, அது வந்து ஒரு அவர் கொடுக்குற நிம்மதி ஒரு விசேஷத்த நிம்மதி. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்கும்னா அது ஆண்டவர் கொடுக்குற நிம்மதியாக தான் இருக்கும், ஹல்லேலூயா. நேசரையும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஹல்லேலூயா. நம்ம உணர்ந்து பாடுவோமா, கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் எல்லாத்தையும் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துட்டேன், உங்களுடைய பாதத்தில் நான் வந்திருக்கேன், ஓ எனக்கு அந்த நிம்மதி கொடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே.
நமக்காக சுமந்து தீர்த்த ஒரே பரிசுத்தமான தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் சிந்தின பரிசுத்த ரத்தம் நம்ம எல்லா நோய்களும், நம்ம எல்லா பாவங்களும், நம்ம எல்லா மீறுதல்களும், நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழித்து போட்டு நம்மளை ஒரு பரிசுத்த ஜாதியா, ஒரு பரிசுத்த மகளா, பரிசுத்த மகனா அவர் அப்பா பிதாவுக்கு முன்னால நம்மளை கொண்டு போய் நிறுத்துது. ஹல்லேலூயா. நம்மளால கிட்டி சேர முடியாத ஒரு ஒளியில் அவர் வாசம் செய்கிறார். ஆனாலும் இந்த ரத்தம், பரிசுத்த ரத்தம், நமக்காக பாவங்கள் எல்லாத்தையும் நம்மளை மாற்றின ரத்தம், அது எல்லாத்தையும் பண்ணி இயேசுவை போல நம்மளை ஆக்கி பிதாக்கு முன்னால நான் வந்து அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதா நம்மளை வந்து ஒரு புத்திர, ஒரு பிள்ளையா, ஒரு மகனா, ஒரு மகளை நம்மளை மாற்றி எடுக்குது. ஹல்லேலூயா. நம்மை படைத்த தேவன் அவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எங்களை எல்லாத்தையும், எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும் எல்லாத்தையும் நீக்கி கிருபையினால் எங்களை மூடி, உங்கள் பலத்தினால் எங்களை இடக்கட்டி எங்களை நடத்தி செல்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை முழுதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ஆவியை எங்கள் மேலே ஊற்றுறதுக்காக நன்றி அப்பா. மீதி நேரம் முழுதும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சபையில் உள்ளவங்களுக்காகவும் சொல்கிறேன், இதை செய்தியை கேட்குறவங்களுக்காகவும் சொல்கிறேன். இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்குற நேரம். Whoever is listening to this message and also the church believers, நம்ம சிந்தைகளை சிதற விடாம, we have to not distract our concentration. தேவனுடைய வார்த்தையை கேட்க We have to listen to the word of God. நீங்க ஆயத்தமா இருக்க முடியாது. We have to prepare ourselves. நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I ask you to prepare ourselves. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடலாம். Let us all bow down our heads, close our eyes. கர்த்தர் இந்த நாளில் என்னை கொண்டு வந்த நோக்கத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for giving me this opportunity. இந்த நாளில் செய்தி கொடுக்க சொன்ன பாஸ்டர் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank the pastor who has given me the opportunity for delivering the word of God. இந்த நாள் இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களோடு இடைபடுவார் என்று நான் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறேன். I believe that God is going to talk through his word. கர்த்தர் வந்து ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who listens to our prayers. அவர் ஜெபத்தை தள்ளாதவராய் He does not இருக்கிறார். push away our prayers. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Our God is a prayer answering God. இப்பொழுது நீங்க உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். We have to ask ourselves a question. தினம் நாம் ஜெபிக்கிறோமா? Are we praying daily? ஜெபத்தில் எவ்வளவு நேரம் தரித்திருக்கிறோம்? How much hours are we spending in prayer? யாக்கோபுடைய புத்தகத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தில் தரித்திருங்கள் என்று சொல்லி. We read in the book of James that we have to be steadfast in prayer. இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொல்லி இருக்கிறது. We have to pray without ceasing. ஜாக்கிரதையோட ஜெபிங்கள் சொல்லி இருக்கிறது. We have to pray carefully. நமக்கு மாடல் இயேசுதான். Jesus is our role model. நமக்கு மனிதர்கள் மாடல் கிடையாது. People are not our role model. நம்ம மனிதரை நம்பி ஓடும் பொழுது, When we believe, trust human beings, நம்ம பாவத்தில் தான் விழுவோம். we fall into sin. சாபம் நம்மளை பிடிக்கும். Curse catches us. பாரம்பரியாவே நம்மை பின்தொடரும். Generational spirits can't come to us. நம்ம எதையெல்லாம் விட முடியலையோ, Whatever things which are not, we are not able to leave, அதெல்லாம் நம்மளை பிடித்துக் கொள்ளும். all those things catch hold on us. நெருக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால், When we have to come out of oppression, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். we have to obey the word of God. நீங்க கீழ்ப்படியும் போது When we are obeying his word, உங்கள் சிறையிருப்பு மாறும். our captivity will உங்கள் change. பாவங்கள் மாறும். Our sins will be உங்கள் changed. சாபங்கள் மாறும். Our curse will be gone. அக்கிரமங்கள் மாறும். All our sins will be gone. சிறையிருப்பு, அதிகமான சிறையிருப்புகள் வேதத்தில் இருக்கிறது. There are many types of captivities. கனிகள் இல்லாதவன் எல்லாமே சிறையில் The person who இருக்கிறான். does not have the fruits of the Holy Spirit is under some type of captivity. ஜெபிக்காதவன் சிறையில் மாட்டிக்கொள்கிறான். A person who does not pray automatically goes into some of the captivity. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வலை இருக்கிறது. Each person has a way. கண்ணி இருக்கிறது. Each person has a trap. ஒவ்வொருத்தையும் பிடிக்க ஒரு விதமாய் பிடிக்கிறார்கள். Each thing they catch in a different way. யானையை பிடிக்க குடிய வெட்டுறாங்க. To trap a elephant, they do it differently. சிங்கத்தை பிடிக்க தீயை காமிக்கிறாங்க. To trap a lion, they show fire. எலிக்கு அணிக்கெல்லாம் புரிய வைக்கிறாங்க. To catch a rat, they trap in a box. சிலதை சுட்டு வீழ்த்துறாங்க. Some animals are shot and killed. இப்படிதான் குணங்கள் உள்ளவர்கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம். Like this,
we get caught in such type of people who have such characters. இச்சையில மாட்டிக்கிறோம், We get caught up in lust. கடன்ல மாட்டிக்கிறோம், We get caught up in debts. சினிமாவில் மாட்டிக்கிறோம், We get caught up in watching cinemas, நாடகத்தில் மாட்டிக்கிறோம், with watching dramas. மனிதனுடைய ஆலோசனையில் மாட்டிக்கிறோம். We get trapped in people's counsel. தேவனுடைய ஆலோசனை கேட்பதில்லை. We are not giving heed attention to God's counsel. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் A man who waits upon the Lord, வெட்கப்பட மாட்டார்கள் என்று இருக்கிறது. he will not be put to shame. கர்த்தரை நம்பும் பொழுது When we believe in God, அவர் சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். He changes the captivity. இப்பொழுது இது வரைக்கும் நம்ம பேசினது செய்தி அல்ல. Whatever I was telling now is not the main message. இப்போது நீங்க எந்த சிறையில் இருப்பீன்னு உங்களுக்கே தெரியும். You people know what type of bondage you are bound in. நீங்க மன்னிக்காம இருந்தா கூட சிறை இருப்பதான். When you are not able to forgive others, that is a type of captivity. நீங்க கசப்போட காணிக்க போட்டா கூட அது ஒரு சிறை இருப்பதான். When you put offering with bitterness, that is a type of captivity. கர்த்தர் சொல்றார், காணிக்கை போடும் பொழுது நீ யாரெல்லாம் ஒருமன இல்லையோ கசமில்லை அவங்ககிட்ட போய் ஒருமனப்பட்டுட்டு வந்து காணிக்கை போட சொல்றார். Jesus tells, before giving tithes and offerings, go to that person, make peace with that person, and then come and give your offerings. இப்படி எல்லாம் நீங்க செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும். You people know what we are doing. நீங்களும் நீதிமான் அல்ல. You are not a righteous man. நானும் நீதிமான் அல்ல. I am also not a righteous man. இயேசு கிறிஸ்து நீதிமானா இருக்கிறார். Jesus is the righteous அவர் one. வழியில பின்தொடரும் பொழுது When we are following in his footsteps, நாம சிறையில மாட்ட மாட்டோம். we won't be held in captivity. நீங்க எந்த சிறையில மாட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி Maybe what type of captivity you are in, அது உங்களுக்கு தான் தெரியும். you know what type of captivity you are in. இன்றைய செய்தி Today's message, உங்களை விடுவிக்கும்படியாக, to deliver you, உங்க சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, to bring you out of your bondages. அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக What should you do for that? கர்த்தர் உங்களோடு பேசுவார். God is going to talk to you. அதுக்கு நீங்க ஆயத்தமா? Are you prepared? இப்பொழுது நீங்க ஆயத்தமாகலாம். Please prepare yourself. ஒரு விசை கண்ணை மூடலாம். Let us all close our eyes. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா சோதரம். Lord, we thank you, Father. இந்த நேரத்தின் வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியே கடந்து வந்திருக்கோம் ராஜா. We have come to listen to your words. நீ என் வாயின் வார்த்தை வைப்பீராக. You put my words into my mouth. என்னை மறைத்து நீ வெளிப்படுவீராக. You take control and you reveal yourself through me. சத்தியத்தை அறிவீர்கள். When you know the truth, சத்தியம் விடுதலையாக்கும். the truth will set you free. இந்த சத்தியத்தை சொல்ல To tell the truth, நீ கிருபை தாரும். you give the grace. நான் சிறுக வேண்டும், I humble myself. நீர் பெருக வேண்டும். I honor you. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இப்பொழுது அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேத புத்தகத்தை திருப்பலாம். Let us turn our Bibles to Acts of the Apostle chapter இது எல்லாமே 12. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். Maybe we have read already this chapter. இது அநேகர் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள். Many preachers would have preached on this. ஒரு பெரிய பிரசங்கி A big preacher, அவர் ஒரு வசனத்தை வைத்து he just explains one verse. 100 பிரசங்கம் பண்ணாராம். With one verse, he has given hundreds of sermons. அநேக சாட்சிகள் Many testimonies கேட்கிறோம். we hear. பலர் மூலமா பிரசங்கத்தை கேட்கிறோம். We hear messages through many preachers. நம்ம மாற்றப்பட்டோமா? Are we changed? நம்ம சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தோமா? Did we come out of our captivity? இன்னைக்கு வரலன்னா இன்னைக்கு வர முயற்சிப்போம். Today, if we are held in that captivity, we have to try to redeem ourselves out of it. உங்களைப் போல நானும் உங்க செய்தி கேட்டுக்கொண்டிருந்தவர் தான். I was also once upon a time listening to so many preachers. இன்னைக்கு செய்தியை கொடுக்க முடியாத கர்த்தர் கிருபை But செய்துள்ளார். now God has enabled me to preach to people. அதுக்காக நான் கர்த்தருக்கு I ஸ்தோத்திரிக்கிறேன். thank God for that. நான் எந்த பைபிள் காலேஜும் போகவில்லை. I never went to any Bible college. I was not even a Christian. நான் ஒரு இந்தியில இருந்து I am from a Hindu background. அடுத்தது ஆர்சிக்கு வந்து Later I went to RC Catholic background. மறுபடியும் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். Then later in my life I came to know about Jesus. நான் ஆண்டவரை தேடல. I never sought God. ஆண்டவர் என்னை God தேடி came looking for வந்தார். me. அல்லேலூயா. Hallelujah. எப்படி தேடி வந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். How did he come in search of me? I'm going to tell you today. அதற்கு முன்பாக நம்ம வசனத்தை வாசிக்கலாம். Let us all read the verse before that. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். Acts of the Apostles chapter 12. அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு
பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நிறுத்த பண்ணி கொண்டிருந்தான். அவர் காரக்காரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு வா, பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காலையும் 2ஆம் காலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு தண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க் என்ன பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தாள். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன் நின்றான் என்று அறிவித்தாள். அவனை பிதற்றுகிறாய் என்றாள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சந்தித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் கதவை தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவர்களை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர் கையை அமர்த்தி கர்த்தர் தன்னிலிருந்து காவலில் விடுவித்ததை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபு சகோதரருக்கும் அறிவுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். நம்ம இந்த வசனத்துக்கு தலைப்பு என்ன இன்னைக்கு செய்திக்கு அப்படின்னா, what is the headline of today's message? ஜெபத்தினால் சிறையிருப்பு மாறும். Captivities will change through prayer. வல்லமையினால் அல்ல, not by power, முயற்சியினால் அல்ல, not by our efforts, நம்முடைய கிரியினால் அல்ல, not by our words. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand it first. இங்க சொல்லி இருக்கிறது பாருங்க, 5வது வசனத்துல கடைசி பாருங்க, அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். In Acts chapter 12 verse 5, the constant prayer was made by the assembly to God for Peter. அப்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நம்ம பண்றோமா அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் ஆமான்னு சொல்ல முடியும்? They were praying constantly, earnestly. Are we doing such a type of prayer? ஜெபக்குறைவினால தான் பிரச்சனைகள் வருகிறது. Due to lack of prayer, many problems we face in our lives. சிலதை கர்த்தரே அனுமதிக்கிறார். Maybe few problems God allows it. யோபுக்கு அனுமதித்திருந்தார். Like in the life of Job. இங்கு பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார். Here we see Peter is kept in the prison. இங்கு வசனம் சொல்கிறது, 2வது வசனத்துல யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். We see in 2nd verse, he killed James the brother of John with the sword. யார் கொலை செய்தார்கள்? Who killed? ஏரோது ராஜா. The king Herod. சிலரை சபையில துன்பப்படுத்தினார்கள். He was persecuting the church. கொலை செய்தார்கள். He was killing the believers. அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. He was happy killing the believers. அது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. He was happy persecuting the believers. ஏன்னு கேட்டா நியாயம் விசாரிக்கும் போது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறியவில்லை. He was not aware of the things he has to explain when there was a judgment. 12:2 படி நம்ம பார்த்தோமானால், according to 12 verse 2, நீதியை புறம்பே தள்ளிவிட்டு அவங்க என்ன பண்றாங்க? மகிழ்கிறார்கள், செயல்படுகிறார்கள். எதற்கு செயல்படுகிறார்கள்? மகிழ்கிறார்னா வெட்டினதை அந்த இரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். he persecutes the believers with sword and he sees the blood and he is happy. மகிழ்ச்சி அடைகிறார்கள். He is very happy. இது ஒரு கொடுமையா இல்லையா? It is a very bad thing. அது அந்த காலத்தில் நடந்தது.
நடந்தது. It happened in the old times. அது இந்த காலத்தில் நடக்கிறது. Even in today's world. இப்போ கர்த்தர் எதுக்காக இந்த செய்தி இன்னைக்கு கொடுக்கிறார்? So why is God giving us this message? அந்த காலத்தில் என்ன நடந்தது? What happened in those days? இந்த காலத்தில் என்ன நடக்கிறது? What is happening in our days? நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? அங்கே யாக்கோபு ஒரு வல்லமையான James, who மனிதன். is brother of John, is a very mighty person. யோவான் வல்லமையான ஒரு மனிதன். John is a very mighty person. பவுல் ஒரு வல்லமையான மனிதன். Paul is a very powerful person. இவங்களுக்கெல்லாம் வல்லமை இருந்தது. Or they had the power of God. அந்த வல்லமை But that power மரணத்திலிருந்து காப்பாற்றவில்லை. did not save them from their death. பவுலை காப்பாற்றவில்லை. Did not save Paul. யோவானை காப்பாற்றவில்லை. Did not save John. ஏன் என்று நாம் யோசிக்க வேண்டும். We have to think why. ஆண்டவரை போல Like Jesus, பவுல் பலமுறை பவுல் ஒன்றுக்கு குறைய 40 அடிகளை வாங்கி இருக்கிறார். Paul also has got many beatings as like Jesus. அவருடைய உருமாக்கிலிருந்து அற்புதம் அதிசயம் நடந்தது. Even through Paul's dress, people were healed. மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. But he couldn't save himself from death. இப்பொழுது பேதுருவை But if you see Peter, சிறையில் போட்டு விட்டார்கள். he has been put to prison. 4 பேரை காவல் வைத்து விட்டார்கள். There are 4 soldiers. கதவுக்கு முன்னாடி காவல் வைத்து விட்டார்கள். In front of the door. அப்ப ஏரோது 5வது வசனத்துல சொல்றாரு. In the 5th verse we see ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுருவை 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். The same night when Herod was about to bring him out, Peter was sleeping between 2 soldiers bound with 2 chains. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிலையை காத்து கொண்டிருந்தார்கள். Guards in the front of the door kept the prison. ஏன் அப்படின்னு கேட்டா, why பேதுரு சிறையை விட்டு தப்பிக்க கூடாது. Peter should not escape this prison. அதனால அவனை என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா காவல் வைங்கன்னு சொல்லி இவ்வளவு காவலர் வைக்கிறாங்க. So the many guards were put in order to not let Peter escape. அந்த நாள் சிறை மாதிரி இந்த நாள் சிறை மாதிரி அந்த நாள் சிறை கிடையாது. This olden times prison was not like our modern day prison. இந்த நாள் சிறையில வந்து ஆள மாத்திடுறாங்க. If we see in today's prison, we can even change people. அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு மத்த எல்லா காரியங்களும் கொடுத்துறாங்க. They give whatever the food they like. பணத்தை வச்சு வெளியில கொண்டு வந்தறாங்க. If you have money, you can easily bail out from the jail. அது அன்றைக்கு முடியாது. But in those days it was difficult. பேதுரு எப்படி இருந்தார் சிறையில? How was Peter in the prison? 2 கைகளும் கட்டப்பட்டு சங்கிலியில. His 2 hands were chained. அவர் அந்த சிறைக்குள்ளாக சிறை வைக்கப்பட்டு காவல் வைக்கப்பட்டு. He was kept in the prison and guards were guarding the prison door. அந்த இடத்துல காவல் காக்கப்படுகிறார். Guards were guarding the prison door. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. Just think about the situation. அந்த நாள் சிறை அப்படினா olden day prison. படுக்க முடியாது. You cannot easily lie down. நிமிர முடியாது. You cannot easily stand up. எதுவும் செய்ய முடியாது. You cannot move yourself. ஆனா சங்கிலியில கட்டப்பட்டிருக்காரு. Your hands and legs are tied in chains. ஆனால் but அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? what was Peter doing there? தூங்கிக் கொண்டிருக்கிறார். He was in deep sleep. ஹalleluya. Hallelujah. இப்படி நம்ம ஒவ்வொரு சிறையிருப்புல நம்ம இருக்கிறோம். We are in different types of captivity. இந்த சிறையிருப்புல அந்த பேதுருவால எப்படி தூங்க முடிந்தது? But inside that prison, how can Peter sleep? நீங்க இதை யோசித்து பார்த்தீர்களா? Have you thought about it? அவனுடைய விசுவாசம் தான், அவன் கர்த்தர் மேல் வச்சிருந்த விசுவாசம், it shows the faith that Peter has kept on God. தூங்க வைத்தது. He was sleeping. அவன் விசுவாசம்னா அவன் என்ன விசுவாசத்துல இருந்தான் நம்ம கொஞ்சம் ஆராயணும். We have to see what type of faith did Peter have. நீங்க வசனத்தை பார்க்க வேணாம். If we see the word of God, நீங்க வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. you can make a note of it. மத்தேயு 10:19 சொல்லுது. Matthew chapter 10 verse 19 நியாயம் விசாரிக்கும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று அவன் சிந்திக்கவில்லை. While in judgment he did not think about what is going to answer. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். Oh, God is going to take care. அந்த அமைதியினாலே அவன் தூங்குகிறான். So with that peace he is sleeping. ஹalleluya. Hallelujah. அடுத்து next 1 கொரிந்தியர் 1 Corinthians 15:55 சொல்கிறது. chapter 15 verse 55 tells மரண பயம் அவனுக்கு இல்லை. He didn't have the fear of death. அடுத்து சொல்கிறது. Next we see இரத்த சாட்சியாய் மரணம் அடைவதற்கு சிறந்தது என்று கருதினான். He was glad
glad to die as a martyr for Christ. மத்தேயு 5:11-12 இப்படிதான் சொல்கிறது. Matthew chapter 5 verse 11 and 12 says like this. சிறையில் அடைச்சிட்டாங்க. He was put into prison. நாளைக்கு நம்மள கொலை செய்ய போறாங்க. Tomorrow they are going to kill him. நான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியா மரிப்பேன். He was glad that he is going to die as a martyr for Christ. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படி நினைச்சான். That is why he was happy. அவனுக்கு மரணத்தை குறித்து பயம் இல்ல. He was not afraid of death. நான் எனக்காக வழக்காட போறேன் அப்படின்னு அவன் நினைக்கல. He didn't tell I'm going to argue for my case. அவனுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது. He had only one faith. இப்ப இந்த மூன்று வார்த்தைக்கு மொத்தம் தான் அந்த விசுவாசம். We see his faith in these three verses. என் தேவன் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The God who called me is very faithful. அவர் என்னை எப்படி விடுவிப்பார் என்ற விசுவாசம். He will surely deliver me. அவன் பேதுரு அவர் எப்படி அழைத்தார் நமக்கு தெரியும். We know how Peter was called. மீன் பிடித்த பேதுரு. He was a fisherman. ஜனங்களை பிடிக்கும் மனிதர்களை பிடிக்கும்படியாக கொண்டு வந்தார். Jesus tells I will make you catchers of men. மூன்று முறை மரியாதைத்தவர். Peter is the same man who betrayed Jesus 3 times. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரும். But while he preached his first preach, இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேரை ரட்சிப்புகளை நடத்தினவர். 3000 and 5000 people, numbers of people were saved by his sermon. கர்த்தர் ஏதாவது சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் முந்தி கொள்ளுகிற ஒரு பேதுரு. Whatever Jesus tells, he was the first person to do it. கழுவ வேணாம் அப்படிம்பாரு. When Jesus tells I'm going to wash the feet of disciples, he will tell no. அவர் என்ன சொன்னாரு? What Jesus tell? பின்னாலே போ சாத்தானே அப்படினாரு. Go away Satan. நமக்கு விரோதமாய் மனிதராய் இருந்தாலும் சரி, people who are against us, கணவனாய் இருந்தாலும் சரி, even husband, மனைவியா இருந்தாலும் சரி, maybe wife, சகோதரரா இருந்தாலும் சரி, maybe our brothers and sisters, மற்றவர்களா இருந்தாலும் சரி, or whoever it is, தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் பொழுது, when it comes to matters between you and God, அதற்கு விரோதமாய் எழும்பும்போது, whoever rises against that, கர்த்தர் சொன்னதை நாம சொல்ல வேண்டும். we have to tell the same way like Jesus told. அது மனிதர்களால் வரதல்ல, not through people, அவனுக்குள்ள இருக்க ஸ்பிரிட், but the spirit which is inside them, அப்படி கிரியை செய்கிறது, works like that. அப்ப அந்த சாத்தானை பார்த்து நாம என்ன சொல்ல வேண்டும்? So we have to see that Satan, and what should we tell? எனக்கும் தேவனுக்கும் இடையில உனக்கு வேலை இல்ல. You are no one to come between me and God. நீ பின்னாடி போய் என்று சொல்ல வேண்டும். Depart from me Satan. அப்படி சொல்லும் பொழுதுதான் while we tell like that, நாம் முன்னேற முடியும். we can progress in our life. இப்படியாக அவர் சிறைப்பட்டு இருக்கும்போது, while he was kept in such a captivity, 12வது வசனம் சொல்கிறது, Acts chapter 2 வீட்டுக்கு வந்தால் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Thinking about that, he came to the house of Mary the mother of John, where many were gathered together and were praying. இங்க ஒரு ஜெபம் நடக்கிறது. We see a prayer meeting is going on. ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சபையார் கூடி ஜெபிக்கிறாங்க. Who are the people praying here? They were the church believers. இரவு முழுவதும் ஜெபிக்கிறாங்க. They are praying the whole night. இன்னைக்கு சபையார் கூடி ஜெபிக்கிறாங்க. Are we praying as a church believers? இரவுல ஜெபிக்கிறோமா? Are we praying all through the night? நீங்க உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. We have to question ourselves. ஜெபிக்க மறந்திருப்பீர்களானா, if we forget to pray, கர்த்தர் உங்களை பார்த்து God will see us and tell, ஆயத்தப்படுங்கள் என்று சொல்கிறார். prepare yourself. கர்த்தர் இரவு பூரா என்ன செய்தார்? What did Jesus do all night? ஜெபம் செய்தார். He was praying. பகல் பூரா என்ன செய்தார்? In the daytime he used to go and do ministry. அதனால தான் அற்புதமான விஷயம் நடந்தது. That is why there were many miracles happening. நம்ம நிறைய பேர் என்ன செய்றோம்னா ஃபார்மாலிட்டி பிரேயர் தான் பண்றோம். Many of us do just a formal prayer. நமக்காக, just for our sake, குடும்பத்துக்காக, for my family, நம் பிள்ளைகளுக்காக, for my children, நம் தேவைகளுக்காக, for just our needs. அப்படி தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். We are praying the same way. வசனம் சொல்கிறது எல்லாருக்காகவும் ஜெபிக்க சொல்லி. But what the Bible tells, we have to pray for everyone. இரவெல்லாம் ஜெபிக்க சொல்லி. We have to pray the whole night. ஜெபத்தில் நிலைத்திருக்கும்படியாக. We have to be steadfast in prayer. உறுதியாக இருக்கும்படியாக. We have to stand fast in prayer. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். Prayer will bring victory. இங்கே ஜெபிக்கும் பொழுது here people while they were praying, அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். what happened there? 7வது வசனம் 7th verse tells, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான். an angel of the Lord stood by him. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. a great light shone in the cell. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, he struck Peter on the side, சீக்கிரமா எழுந்திரு என்று சொன்னான். saying, stand up quickly. அவன் பாருங்க, சீக்கிரமா எழும்ப சொல்லி எழுப்புறான். the angel strikes Peter and tells, wake up quickly.
quickly. அந்த சிறையிலேருந்து வெளியே வரணும். He has to come out of that prison. அவங்க ஜெபிக்கிற வீட்டுக்கு வரும்போது விடிய காலம் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுல we see when he came to the prayer, the place of prayer, it was early morning. விடிய காலம் ஆகும் பொழுது ஜனங்கள் வந்துருவார்கள் ஒரு திட்டம் இருக்கும். When sun comes up, people will come near the prison. அவன் துரிதப்படுத்துகிறான். So the angel asked him to do it quickly. தூதன் வருகிறார். An angel comes. நமக்கும் தூதன் உண்டு. We also have an angel. நாம் ஜெபிக்கும் பொழுது while we pray, அந்த ஜெபமானது that prayer பரலோகத்துக்கு போய் it goes up to heaven. தேவனுடன் கிரியை செய்கிறது. It shooks the God. தேவனுடனே immediately தூதனுக்கு கட்டளையிடுகிறார். God orders the angel. அந்த தூதன் சிறைச்சாலைக்கு வரும் பொழுது that angel comes to our prison. அங்கே கதவெல்லாம் திறக்கல. The doors were closed. அவங்களுக்கு கதவு திறக்கணும் வேலையே இல்ல. Angel does not have to open the door. இயேசு எப்படி வீட்டுக்குள்ள போனாரோ, how did Jesus enter the locked doors? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள locked door. அதே காரியத்தை தூதர்களும் செய்வார்கள். The same way angels also come inside the locked room. நாம அப்படியே இருந்தோமானால், we do the same thing. நாம அப்படியே ஜெபித்தோமானால், while we pray like these believers, கர்த்தர் நம்மளை அப்படி பயன்படுத்துவார். God will use us the same way. அவன் இவை விழாவிலே தட்டி he beats Peter by the side. சீக்கிரம் எழும்பு என்று சொல்றார். Peter, wake up quickly. லேட்டானா, if it is late, ஒரு சிறையில இருந்து வர முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும். you cannot escape from this prison. மனிதர்கள் பார்க்கலாம். people might see. ஏன்னா மறுநாள் அவனை கொலை செய்ய வேண்டிய காலம். because the next day is going to be killed. அவன் அதில் தப்பித்து விட வேண்டும். he has to escape that. ஜனங்களோ கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். church believers are praying for him. இந்த நேரத்தை நழுவ விடக்கூடாது. we have to not waste this time. அப்படியே எழுப்பி he wakes him up, வெளியில கொண்டு வராப்ல, brings him out of the prison. எப்படி? how? பாதரட்சை போட்டுக்கொள், wear your sandals, கச்சையை கட்டிக்கொள், put on your cloak, வஸ்திரத்தால் மூடிக்கொள், வஸ்திரத்தால் உன் சரீரத்தை மூடிக்கொள், put on your clothes. அப்படி சொல்லி same way he tells, அவர் முன்னே போகிற தூதர், the angel walks before him. அவர் சொல்றார், என் பின்னே வா. you follow me. எத்தனை பேர் தேவனுடைய பின்னே போய் கொண்டிருக்கிறீர்கள்? how many of you are following God? அவரை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. we are not following him. நமக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறோம். we go travel in our own way. நமக்குன்னு ஒரு நீதி வச்சிருக்கிறோம். we travel in our own righteousness. நமக்குன்னு ஒரு ஞானம் வச்சிருக்கோம். we travel in our own understanding. அப்படி போகும் பொழுது while we go in that way, சரியான பாதைக்கு போகவே முடியாது. it is not the right path. மறுபடியும் வேற ஒரு சிறையில போய் மாட்டிக்கொள்வோம். we go and get caught in another type of prison. எனக்கு ஒருவரை தெரியும். I know a person. அவர் பெரிய ஒரு பணக்காரர். he is a very rich man. அவர் இஷ்டத்துக்கு he செலவு was பண்ணாரு. spending money lavishly. அவர் எப்படி எல்லாம் வாழணுமோ அப்படி வாழ்ந்தாரு. he was living a luxurious life. அவருடைய பணம் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. but the money which he had was decreasing. அப்ப அவர் என்ன செய்யணும், தன் நண்பர்கள்ட்ட போய் கடன் கேட்க ஆரம்பித்தார். he started asking debts, loans, taking loans from his friends. அப்ப அவர்கள் சொன்னார்கள், the friends told, நீ இவ்வளவு பணக்காரனா இருந்த, you was a rich man once, நீ என்னிட்ட வந்து கேக்குறியே, but now you are asking money from us. கிண்டல் பண்றியா அப்படின்னு கேட்டாப்ல. are you joking? அப்ப அவங்க சொன்னாங்க, but that person told, இல்ல, no, நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். I have been cheated. எனக்கு இப்பதான் புத்தி வருது. I am getting my senses now. இப்பொழுது எனக்கு உதவி செய்யுங்க. please help me now. நான் மறுபடியும் உங்களுக்கு தந்துருவேன். I will give back the money. அப்போ அவங்க சொல்றாங்க, the friends told, ஃபைனான்ஸ்ல வாங்கி தரேன். I will help you money through finance. இன்ட்ரெஸ்ட் 2%. with 2% of interest. அது சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. but the time that was given is over. அப்ப அவர் வந்து கேக்குறார் பணம். the man who lent the money comes and asks for money. என்கிட்ட இல்ல, நான் வந்து தரேன். but this person tells, I don't have the money now. நீ என்ன சொன்ன? but what did he tell? அதனால நீ கொடுத்தா தான் போகணும் உட்கார்ந்தறப்பல. that person is adamant, you have to give me that money now. அடுத்த ஒரு நண்பருக்கு அவர் கூப்பிடுறாரு. he calls another friend. இவன் வந்து என்ன ரொம்ப தொல்லை பண்றான். this person is troubling me. அதனால எவ்வளவு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. let it be how much interest. அவன் சொல்றான் 5% சொல்றான். that another friend tells, it is 5%. அந்த 5% வாங்கி கொடுத்துட்டான். he takes money in a different place in 5% interest. அந்த 5% இன்ட்ரெஸ்ட்கான அவன் சொன்ன டைம்ல வர்றான். but the person who gave for 5%, that person comes to his home. மறுபடியும் 10% வட்டிக்கு வாங்கி கொடுக்கறான். when they were asking for money, he takes money from a different man who is lending money for 10%. இப்படிதான் சாசு யாரை விழுங்கலாம்னு வகை தேடி அலைகிறான். the same way the devil is waiting whom he can trap. அப்பொழுது அவர் எல்லாரும் கொடுக்க
முடியல. He could not give money to that person. எல்லா மனிதர்கிட்டையும் போனாரு. He went to every kind of people. எல்லாருமே அவளை துரத்தி விட்டார்கள். All people left him alone. சரி நாம் சூசைட் பண்ணிக்க வேண்டும் சொல்லி Then he thought, let us commit suicide. இப்போ கடன் வாங்குனவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. We see in the days of corona also many people due to loans they committed suicide. ஏன்னா கேபிட்டலுக்கு பணம் இல்ல. Because there are no money to invest. அவரால எதுவும் செய்ய முடியல. They couldn't do any business. அப்ப மனிதர்கிட்ட ஆலோசனை போனதுனால So going after the counsel of man, அந்த சிறையிருப்பு வந்தது. he went into that prison. மறுபடியும் அவர்கிட்ட ஆலோசனை சொல்லி But he was given proper counsel. அப்ப தேவனிட்ட பாருங்க, If you come into Christ, சிறையிருப்பை மாற்றுவார் God will change the situation. அப்படின்னு சொன்ன பொழுது When he was told that, அவர் தேவனிட்ட வந்தார். he accepted Christ. அவர்கிட்ட நாங்க சொன்ன ஒரே காரியம், We told only one thing to him. நீங்க ஆண்டவர்ட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. You surrender yourself to God. எப்படி எல்லாம் அந்த பணத்தை செலவு பண்ணீங்க, However might be you have spent the money. இஷ்டமாய் செலவு பண்றது, Spent on your wishes. லக்ஸரியில செலவு பண்றது, Spent for luxurious things. கடன் வாங்கி செலவு பண்றது, Taking loans and spending it. இதெல்லாம் தவறுதானேன்னு உணர வைத்தார் ஆண்டவர். God made him feel that all this is wrong. அப்ப அவர் ஆண்டவர்ட்ட போய் அவர் உழுது அழுகுறாரு, முட்டி போட்டு அழுகுறாரு, மறுபடி படுத்து அழுகுறாரு. He started crying, he started falling and kneeling and praying to God. பிசாசை வெல்றதுக்கு ஒரே ஆயுதம் முழங்கால் தான். There is only one weapon that can destroy devil, that is the kneeling and praying. அந்த முழங்காலை பார்த்து பிசாசு, If he sees the person who is kneeling and praying, அவனால நெருங்க முடியல. he cannot disturb you. அப்பொழுது ஒரு நல்ல நண்பர் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். A good friend started helping that man. அவர் சின்ன ஒரு பிசினஸ் ஆரம்பித்தார். That person started a small business. அது மறுபடியும் ஒரு பெரிய கடையானது. That became a big store. அப்புறம் ஒரு 10 பேர் வேலைக்கு போட்டார். He had 10 people under him now. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் கடை போட்டார். He started establishing shops in every area. அவர் பழைய நிலைக்கு உயர்ந்தார். He went to his previous stage. எப்பொழுது? When did it happen? கர்த்தர்ட்ட போய் சரணடைந்த பொழுது. When he surrendered himself to God. தவறை உணர்ந்த பொழுது. When he repented of his mistake. சிறையிருப்பு மாறினது. All his prison was changed. அப்படி நாம் ஒவ்வொரு சிறையிலிருந்து வருவதற்கு when we have to come out of our prison, தேவனுடைய முன்பாக நம்ம என்ன சரண்டர் பண்ண வேண்டும். we have to surrender ourselves to God. சரண்டர் பண்ணாதவனுக்கு சரண்டர் பண்ணுங்க. Whoever is not given your life to God, surrender yourself today. ஆசை இச்சைங்கிற சிறையிலிருந்து வெளியே வர பாருங்க. You have to come out of your likes and lustful things. பாவ சாபம் செல்வ சுவாதத்தை வெளியே வர பாருங்க. We have to surrender to God to come out of our sins and curses. Come out of our arrogance. கர்த்தர் மாத்திரம்தான் Only God can சிறையிருப்பை மாற்ற முடியும். change the situation of prison. நான் உங்களிடம் சொன்னேன் I had already told you. நான் இந்துல இருந்து I was earlier from a Hindi background. திருமணத்தின் மூலமா ஆர்சிக்கு வந்து But through marriage I became a Catholic. அதன் பின் நான் ஆண்டவர்ட்ட வந்திருக்கிறேன். Later in life I came into Christ. எனக்கு இந்துவை பற்றியும் தெரியும். I know about the Hindu traditions. ஆர்சியை பற்றியும் தெரியும். I even know the rituals in Catholic. இங்கு சுருவம். Here we see idols. அங்கு விக்கிரகம். Here also we see statues. ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றம் கிடையாது. There is no much difference. எல்லா பாவமும் செய்யலாம். You can do any sin. எப்படியும் வாழலாம். You can live however you want. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். Even I was living like that. அப்படி ஒரு சிறையிருப்பில தான் நான் இருந்தேன். Even I was stuck in such a prison. அந்த சிறையிருப்பில நான் செய்த பெரிய தவறு என்ன என்றால், What is the biggest mistake I committed? எனக்கு பைபிளை பத்தி தெரியாது. I didn't have much knowledge of Bible. நான் இந்துல இருந்து ஆர்சிக்கு வந்தாலும், Even when I came from Hindu into Catholic, என் கணவர் நீ இப்படி கிறிஸ்டியன்னா நீ கிறிஸ்டியன் தான் இருக்கும், மற்ற இந்துக்கெல்லாம் போக கூடாது அப்படிலாம் என்ன சொல்லல. My husband was not restricting me to go to Hindu temples. எந்த கண்டிப்பும் இல்லாதனால he has given me freedom. நான் இந்து கோயிலுக்கும் போனேன். I even used to go to Hindu temples. அது ஆர்சிக்கும் போனேன். I used to go to Catholic churches. முஸ்லிம் கோயிலுக்கும் போனேன். Even I used to go to Muslim mosques. எல்லா கடவுளும் ஒன்றுதான் வாழ ஆரம்பிச்சேன். I thought all gods are same. அப்படிப்பட்ட சிறையில இருந்தானா, I was held in such a captivity. இந்து பிரகாரம் with Hindu traditions, கணவனுக்கு முன்ன சாவுறது ஒரு நல்லது பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலாக்கியம் உண்டு. I thought I should not be a widow. I should die early to my husband. நான் ஞாயிற்றுக்கிழமையில 10 மணிலேருந்து 12 வரைக்கும் ராகுகாலம்னு சொல்லுவாங்க. During the Sundays, 10 a.m. to 12:30 a.m. it calls Rahu Kala. அந்த ராகுகால பூஜை செய்தவள் நான். I used to
to do pujas during that அது time. கொடூரமான ஒரு பூஜை. Strong puja. அது சரியான ஒரு பழி வாங்கக்கூடியது. It used to take revenge. அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தது பொழுது While I was living such a life, கோயில் I started building a temple, and after building that temple, 3 மாதத்துல within 3 months, என் கணவர் இறந்து விட்டார். my husband died. நான் எதை கேட்டனோ What did I ask? Why did I build that temple? அது எனக்கு கொடுக்கவில்லை. That purpose was not fulfilled. அந்த மரணம் என்னை ரொம்ப பாதித்தது. My husband's death affected me very much. நான் எப்படியாவது நான் மரித்து விட வேண்டும் நான் நினைத்தேன். I also thought I should also die somehow. அதற்காக நான் ஒரு தூக்க மாத்திரையை எடுத்துக்கொண்டேன். I took some sleeping tablets மரிக்கும்படியாக to die. என்னுடைய சொந்த ஊரை விட்டு I left my own city. நான் திருப்பூர் போய்விட்டேன். I went to Tirupur district. நான் செய்த காரியம் என்னன்னா, what did I do? நான் எப்படி பெண்டிகாஸ்ட் வந்தேன்னா, How did I come to God? அங்கே போய் மரிக்கிறதுக்கு இருந்த என்னை I went there to different city to commit suicide. 12 மணிக்கு என்னுடைய கதவு தட்டப்பட்டது. 12 o'clock someone was knocking my door. அப்ப முன்ன பின்ன தெரியாத ஒரு சகோதரி என்னை கட்டி பிடித்து அழுதாள். A sister whom I didn't know held me and started crying. தெரிந்தவர்களே அழ மாட்டாங்க. A known person also doesn't cry for us. என் கணவர் மரித்தது பிறகு But when my husband died, எனக்கு என்னிட்ட என்ன இருக்குன்னு தான் பார்த்தாங்க. people were saying, what benefit can I get from this sister? என் இதயத்தை யாரும் பார்க்கல. But no one saw my heart. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, But that lady told, நீங்க என்ன கதவே 3 நாளா திறக்கலையாமே. you didn't even open the door for 3 days. உங்க கணவர் மாதிரி தான் என் கணவர் இறந்து விட்டார். The same way even my husband passed away. உங்க கணவர் எப்போ இறந்தாரு? When did your husband die? என் கணவர் எப்போ இறந்தார்? When did my husband die? நீங்க வந்து ஒரு 45 years old. You are a middle-aged woman. நான் 28 years old. But I am just 28 years old. நான் இப்போ தான் மரிக்க போனேன். I also tried to commit suicide. எனக்கு ஒரு கையில ஒரு குழந்தை. I have a small kid in my hand. வயித்துல ஒரு குழந்தை. I am now pregnant. அப்பொழுது தான் என்னை வந்து ஒரு ஜெப வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. At that situation, someone called me, invited me to a prayer. நாளைக்கு வேணா நீங்க அங்க வர்றீங்களா? Will you come with me to that prayer? நான் சொன்னேன். I told them. ஆர்சி சர்ச் எங்க இருக்கு? Where is the Catholic church here? நான் அங்க போகணும். I have to go to that church only. அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியாது. But that sister told, I don't know where is that church. சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அங்க வந்து பிரேயர் இருக்கும் வாங்க அப்படினாங்க. But she told, tomorrow is Friday, there is a prayer meeting going on. Please come to my place. வெள்ளிக்கிழமை பிரேயர் பெண்கள் பிரேயர்ங்கறீங்களே இது என்ன அல்லேலூயா கூட்டமா அப்படினு கேட்டேன். I asked, Fridays there is a prayer meeting, is this Alleluia group? ஆமா அப்படினு சொன்னாங்க. She told yes. இப்போ நான் அல்லேலூயா போட்டு கொண்டிருக்கேன். But now I am also in that group. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா இல்லையா? How many of you people are happy? அப்போ அந்த ஆர்சில ஹிந்துல எல்லாம் ஒரு பழக்கம் என்னன்னா கோயிலுக்கு போனா நல்ல பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டு போய் அப்படி போறதா ஒரு பழக்கம். When we go to a Catholic church or a Hindu temple, I used to dress with costly dresses and wear all types of jewelry. அப்படிதான் அந்த பெண்கள் மீட்டிங்கும் போனேன். I also went with such dressing to that prayer meeting. அப்ப அந்த பாஸ்டர் என்ன பார்த்துட்டு மேல வாங்கன்னு கூப்பிட்டார். That pastor saw me and he called me to in the front. அவரும் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவர். He was also from a Hindu background. அவருடைய பிசினஸ் எல்லாம் விட்டு வந்தவர். He left all his business and came to ministry. அவர் உடனே என்ன பார்த்துட்டு He saw me and told, உங்க கணவர் எங்க அப்படினு கேட்டார். Where is your husband? நான் ரொம்ப அழுதுட்டேன். I started crying. அழுதத அந்த பெண்கள் மீட்டிங் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. When he saw me crying, they stopped that meeting. இவங்களுடைய சாட்சியை நான் கேளுங்க அப்படினு சொல்லி. He asked me, he told me, listen to my testimony. சாட்சினால எனக்கு தெரியாது. I don't know what is a testimony. அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. He told me what happened to them. நான் செய்த நல்ல காரியங்கள் மத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்கள்ட்ட சொன்னேன். I told whatever I did, the good things and the bad things. நீங்க இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்க எப்படி வந்திருக்கீங்க அப்படினு. The pastor asked, why have you come here? என் கணவர் இருந்ததால எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. My husband is no more, so I can't live in that city. நான் எப்படியாவது சாவணும். I have come here somehow to die. நான் ஒரு மாத்திரையோட தான் வந்திருக்கேன். I have brought 90 pills, sleeping tablets. எந்த நேரத்துலயும் நான் அதை போட்டுக்கிட்டு சாவ ரெடியா இருக்கேன். I am ready to die at any time. அப்ப என்கிட்ட நான் போட்டு ஜுவல்லே 100 பவுன். I had 100 pound of jewelry with me. இப்போ என்கிட்ட ஒரு கடுகளவு கூட பவுன் கிடையாது. Now I don't have even a mustard seed size of gold. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் நான் அப்படி மரித்துட்டேனா
நீங்க என்ன பண்ணுங்க எங்க குடும்பத்தால சொல்ல வேணாம். I told pastor, if I die, please don't inform any of my relatives. இந்த நகையெல்லாம் நீங்களே எடுத்துங்க. You can take all my jewelry. என்ன அடக்கம் பண்ணிருங்க. You can bury me anywhere in your place. அந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, Pastor told me, நீங்க சாவணும்னா தஞ்சாவூர்லயே செத்துறலாம். if you have to die, you could have died in Tanjavur. நீங்க திருப்பூர்ல வந்து சாக வேண்டியது இல்ல. You need not come here and die. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். God has brought you here with some purpose. நீங்க மறுபடியும் தஞ்சாவூர்ல தான் போய் ஊழியம் செய்ய போறீங்க. You're going to go back to your city and going to do God's ministry. ஊழியம்னால எனக்கு தெரியாது. I don't know what this ministry means. நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருந்தேன். I was crying each and every day. எல்லாம் பாடுவாங்க நான் அழுவேன். They used to sing songs, I used to cry. ஜெபிப்பேன் அழுவேன். When they used to pray, I used to cry. நான் அழுததெல்லாம் என் பைபிள்லாம் நனைஞ்சது உண்டு. I have cried so much, even my pages of the Bible were wet. தலையணையெல்லாம் நனைஞ்சது உண்டு. Even my sleeping pillows were wet. நான் அழுத நாட்கள் அதிகம். My days of cry and sorrow was few. சிரித்த காலம்லாம் Many. எப்போ சிரிக்கிறேன்னா இயேசுவோட தான் சிரிக்கிறேன். My days of happiness and laughter are very few. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, while I was living such a life, ஒரு இரவு நான் எப்பெல்லாம் எழுந்திருக்கிறேன்னா பாடுவேன். whenever I used to wake up, I used to sing. எப்பெல்லாம் நான் முழிக்கிறேனோ அப்ப ஜெபிப்பேன். Whenever I used to wake up, I used to pray. சரி இன்னைக்கு நாளைக்கு மாத்திரை போட்டுக்கலாம். I decided in my mind, tomorrow let us eat those pills. அப்பொழுது என் அறையில ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன். I saw a great light in my room. அப்பொழுது ஒரு குரலை கேட்டேன். I heard a voice. நீ ஏன் சாக வேண்டும்? Why should you die? அது யார் சத்தம் என்று கேட்டார். I was wondering whose voice is it? அது கர்த்தருடைய சத்தம். It is the voice of the Lord. நீ சாக கூடாது. He told me you should not die. நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். I have come in search of you. நான் உன்னை கைவிட மாட்டேன். I will never forsake you. அவர் பேச ஆரம்பித்தார். He started talking to me. நீ ஏன் சாக வேண்டும்? Why should you die? நான் என் கணவர்கிட்ட போக வேண்டும். I said I have to go to my husband's place. என் கணவர் என்னிடம் தான் இருக்கிறார் அப்படினார். God told your husband is with me. என் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை. My husband is not sin. அப்படி எப்படி உங்கள்ட்ட வர முடியும்னு கேட்டார். I asked how did he come to you? அவர் மரண நேரத்துல என்ன சொன்னாரு கேட்டார். He asked me what did he tell in his time of death? இயேசுவே 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 என்று மூணு தடவை சொன்னாரு. அவர் எழுந்துட்டார். He told hey Jesus Jesus Jesus, he shouted and died. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். He got a sudden heart attack. அப்ப அவர் சொன்னாரு. Then Jesus told me. அவர் கூப்பிடும்போது நான் வந்தேன். When he called me Jesus, I came there. வேற ஏதோ சொல்லி அவர் கூப்பிடல. He didn't call with any other name. என்னை கூப்பிட்டார். He called me. என் மகன் ஏதோ ஆபத்துல இருக்கான்னு சொல்லி I rushed to see my son is suffering. நான் வந்து I came. நீங்க அவங்களை காப்பாத்திருக்கலாமே. I asked you could have saved him. கர்த்தர் சொன்னார் மகளே. But Jesus told me, daughter, உன் கணவரை நான் காப்பாத்திருந்தா, if I would have saved your husband, நீ would have been attacked by அவர் எவ்வளவு நாள் இருப்பாங்க கஷ்டப்படல. Then how would you been suffering? அதனால தான் நான் அவர் நல்ல ஒரு மரணத்தை கொடுத்தேன். That is why I gave him a very good death. நீ எனக்கு தேவை. I want you. நீ எனக்கு தேவை. I need you. அப்படினு சொல்லி அப்படின்னு அவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். Same way Jesus started talking to me. அதனால நீ மரிக்க கூடாது. So you have to not die. நான் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன். I am going to use you. அப்படினு சொல்லி அவர் மறைந்து விட்டார். He told me the same way and he disappeared. இப்ப செய்திக்கு வரலாம். Now let us come back to our message. அந்த தூதர் வந்து angel appeared. அந்த பேதுருவை தட்டி he beats Peter. விரைவுபடுத்தி he wakes him up and quickly கதவு தானா திறக்கிறது. the doors are opened automatically. முதலாங்காலை இரண்டாங்காலை மூணாங்காலை திறக்கிறது. the three types of doors are opened. ஆனால் பேதுருக்கு அவர் ஏதோ கனவு காண்றது போல இருக்கிறார். Peter thought it was like dreaming. Same way what happens here? வீதி நெடுக நடந்து போனான். he walks down the streets. உடனே தூதன் அவனை விட்டு போய் விட்டான். suddenly the angel disappears. எங்க வரணுமோ where the angel should appear, அங்கு வரைக்கும் தூதன் வழிகாட்டி விட்டார். the angel appeared and showed the path within the specific time. அப்படிதான் தேவனும் காமிக்கிறார். Even God shows his path like the same way. நாம் தான் வழியை விட்டு விலகி போறோம். but we turn away our paths to a different direction. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு இடதுபுறமோ வலதுபுறமோ திரும்பாதே அப்படிங்கிறார். that is why God tells do not go aside to the left or to your right. அதனால தான் குதிரை அந்த பக்கம் பார்க்காத அந்த குதிரை. the eyes are covered in the sides. அது விருப்பத்துக்கு நம்ம திருப்ப வேண்டும். so that the horse will not get distracted to the either side. நம்ம வாய் கூட ஒரு கடிவாளம் போட்டா அங்க என்ன ஆகுது, அவன் வந்து
விடுவித்து வந்துடுற கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கேன். அவன் என்ன நினைக்கிறாரு? ஓ, அப்ப அவனுக்கு தெளிவு வருது அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது, நம்மளோட தூதன் கொண்டு வந்திருக்காரு. When Peter comes to the believer's home, only then he realizes, oh, the angel of God has brought me out of this prison. புத்தி தெளிவு வருது. He comes back to his senses. அங்க வந்தா யார் வீடா இருக்குது? If he sees there, whose house is it is? அங்க தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். It is house of mother of John. அங்க எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். The church believers are praying there. இரவு பூரா ஜெபிக்கிறார்கள். The entire night they were praying. பேதுரு போய் கதவை தட்டுகிறான். Peter knocks on the door. அங்க ரோதைன்னு ஒரு பெண் இருக்கிறார். There is a lady called அங்க ஒரு பெண் போட்டிருக்குது. அவள் ஒரு வாலிப பெண். She is a young woman. அங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. Everyone are praying there. ஆனா ரோதை வந்து என்ன சொல்றா? But Rhoda, what she does? கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு she listens to the knocking sound of the door. கதவை திறன்னு சொன்னதும் when she opens the door, அவளுக்கு ஒரே சந்தோஷம். she is very happy. அவ நம்ம ஜெபம் பண்ணோம். Oh, we are praying now. யாருக்காக ஜெபம் பண்ணோம்? Who we were praying for? பேதுரு வெளிய வரதுக்காக ஜெபம் பண்ணோம். We were praying for Peter to come out of prison. என்று போய் அங்க சொல்றார். So she runs happily and tells the believers. அவங்க என்ன கேட்டாங்க? What did they ask for? பிதற்றுகிறாயா என்று கேட்டார்கள். The people saw Rhoda and asked, are you crazy? அங்க எல்லாரும் கூடி ஜெபித்திருக்கிறார்கள். People are praying for that purpose. அவங்களுக்கு உண்மையான விசுவாசம் இல்லை. But still they don't have that real faith. They don't have that belief. ஆனால் இந்த ரோதையோட ஒரு விசுவாச ஜெபம். But the prayer of Rhoda, ஒரு உண்மையான ஜெபம். it was a real prayer. வாயினால அவ ஜெபம் பண்ணல. Not only by mouth. ஆத்துமாக்குள்ள இருந்து அவ ஜெபம் பண்ணல. She prayed from her soul. உங்க ஜெபம் எப்படி இருக்குது? How is your prayer today? வாயினால் ஜெபம் பண்றீங்களா? Are you just praying by words? இயேசுவை தூரமா வைத்திருக்கிறீர்களா? Have you kept Jesus very far away? ஆவியோடு ஆத்மாவோடு சரீரத்தோடு உள்ளத்திலே இருந்து ஆத்மாவோடு இருந்து வந்த ஜெபம். But when you pray from your spirit, from your soul, தூதர் போய் that prayer brings the angel. பேதுருவை அழைத்து கொண்டு வந்து விட்டார். He goes to the prison and brings Peter out of prison. அதனால கர்த்தர் தட்டும்போது நம்ம உடனே திறக்கணும். So when Jesus knocks, we have to answer immediately. திறந்து அவரோட போய் போஜனம் பண்ணலாம். When we answer the door, he comes and dines with us. மறுபடியும் தட்டுகிறார். Again he knocks. மறுபடியும் எல்லாரும் கதவு திறந்து பார்க்கறாங்க. Everyone comes to the door and opens the door. அவங்க எல்லாரும் பார்த்து பேதுருவை பார்த்து என்ன பண்றாங்க? What do they see and do? What do they see there? What do they do there? அப்பொழுது அவங்க என்ன பண்றா பாருங்க. தட்டி கொண்டு இருந்தால் அவங்க எல்லாரும் பார்த்து பிரமித்தார்கள். When they saw Peter, they were amazed. அப்ப ஒரு பிரமிப்பை அந்த ஜெபம் கொண்டு வந்தது. They were amazed because of that prayer. ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. They were given a new faith. இந்த நாள் எதுக்கு இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, why God is teaching from this chapter? பேதுரு ஒரு அப்போஸ்தலன். Peter is an apostle. இப்போ நம்ம ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். We have to pray for the ministers of God. சபைக்காக ஜெபிக்க வேண்டும். You have to pray for the church. நீங்க ஜெபிக்காவிட்டால் நீங்க ஜெபிக்கிறவளை மாற வேண்டும். Maybe until now you are not praying. From today you have to become a prayer warrior. சிறையிருப்புக்கு தேவை வல்லமை அல்ல, ஜெபமே. To come out of prison life, we does not need power, we need prayer. யாக்கோபு யோவான் பவுலை வெளியே கொண்டு வர முடியாத காரியம் ஜெபத்தினாலே பேதுருவை வெளியே கொண்டு வந்தது. But the power did not bring James, John and Paul from the prison, but prayer brought Peter out of the prison. வல்லமையோட ஜெபம் முக்கியமானது. Powerful prayer is very important. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். Prayer only can bring victory. அதே விடுதலை கொண்டு வரும். It can bring you deliverance. அப்பொழுது அவனுக்கு நடந்த காரியத்தை அவன்கிட்ட சொல்லிட்டு he explained whatever happened in the jail to the believers. எப்படி வெளியே வந்தான் என்பதை சொல்லிவிட்டு He told them how he was brought out of the prison. அவங்க யாக்கோபு அவருடைய சகோதரர் யாக்கோபு மற்றவர்கிட்ட சொல்லிட்டு he informs James and our brothers. அவர் புறப்பட்டு மறுபடியும் ஊழியத்தை மேற்கொள்கிறார். He started again doing God's ministry. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? Just examine yourself, where are you now? நீங்க இந்த நாள்ல எழுந்திரீங்க. You have to stand up today. இது ஒரு கிருபையின் காலம். It's a period, grace time. உங்களுக்கு வேண்டியது விண்ணப்பத்தின் ஆவி. You need the spirit of supplication. ஜெபத்தின் ஆவி. You need the spirit of prayer. நீங்க ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். You have to become a prayerful person.
person. இன்னைக்கு ஆத்மா இல்லாம இருக்கலாம். Maybe today we don't have believers. நீங்க உட்கார்ந்து ஜெபித்தீர்களா? Have you prayed for them? உபவாசித்து ஜெபித்தீர்களா? Have you fasted and prayed? விழித்திருந்து ஜெபித்தீர்களா? Have you been sacrificing your sleep and praying? இரவு பூரா ஜெபித்தீர்களா? Are you praying the whole night? உங்களுக்கு விடுதலை இல்லையா? If there is no deliverance, வியாதியா? if you are in hell, if you have health issues, பாவமா? if you are in some type of sin, குடியா? maybe you are drinking, கடனா? maybe you are in debt, சிறையிருப்பா? maybe any type of captivity. எல்லாவற்றிலிருந்து மாற To be changed off from all these situations, ஜெபம் அவசியம். prayer is needed. நான் இங்க வந்து நிற்பதற்கு காரணம் Today I am standing in front of you. கர்த்தர் இந்த வழியில தான் என்ன நடத்தினார். God is leading me in this path. இன்றைக்கு எனக்கு வயசு 74 ஆகுது. Today I am 74 years old. நான் அதிகமாக தூங்குறது 4 மணி நேரம் தான். I just sleep hardly 4 hours a day. நீங்க கேட்கலாம் என்ன கதை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. You may think I'm lying. இந்த சபையில உள்ளவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. If you people just inquire about me in this church, people will tell. ஆண்டவர் சொல்வாரு சாட்சி வந்து மற்றவங்க சொல்லணும். People also will testify me when God testifies about me. நான் சொல்லக்கூடாது. I should not tell. ஆனா உற்சாகப்படுத்தும்படியா நான் உங்கள்ட்ட சொல்றேன். I'm just telling to encourage you. வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டும். Young people, you have to wake up. ஜெபத்தில் எழும்ப வேண்டும். You have to wake up in prayer. நீங்க ஜெபிக்கும் பொழுது While you pray, கர்த்தர் தூதரை அனுப்பி God sends his angel. உங்க சிறையிருப்பை மாற்றுவார். He will change your prison சபையை life. உயர்த்துவார். He will lift up your church. ஆலயத்தை கட்டுவார். He will build church for you. ஆத்துமாக்களை கொடுப்பார். He will give you believers. மறுபடியும் அங்கே ஒரு மிரக்கல் நடக்கும். There will be signs and wonders. அங்கே அற்புதம் நடக்கும். There will be miracles. அங்கே அதிசயம் நடக்கும். There will be signs. ஜனங்கள் கூட்டமாய் வருவார்கள். People will come in many numbers. இது எப்படி நடந்தது? How did all this happen? கர்த்தரால் ஆனது. It happens through Lord. கர்த்தர் எங்களை ஜெபிக்க வைத்தார். God helped me to pray. அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். And henceforth I received the victory. இன்றைக்கு அந்த ஜெப ஆவியை நீங்க கேளுங்க. Today ask that spirit of prayer. அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கேளுங்க. Ask that spirit of supplication. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது While you are praying, உங்க சிறையிருப்பை மாற்றி God will change your situation. சமாதான சந்தோஷத்தை கொடுத்து He will give you peace and உங்க happiness. சூழ்நிலை எல்லாம் தலைவிகளாக மாறி All your situation will turn upside down. கர்த்தர் அப்படியாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். God will promise you the same today. உங்களுக்கு எரேமியா 33 மணி நேரம் சொல்லுது. We see in Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. அவர் என்ன சொல்லுது சொல்லுங்க, வாசனம் தெரியாதா? அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Then God will do mightier things. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. If you are in dangerous situation, call on me. அறியாத தெரியாது நான் உனக்கு சொல்லுவேன். I will teach you the ways you don't know. ஆலோசனையை மனிதர்கிட்ட கொண்டு போக வேண்டாம். You don't seek counsel from men. கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. Go to God. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு சிறையிருப்பை மாற்றுகிறார். God will change your ஒரு situation. வெற்றியை கொடுக்கிறார். God will give you victory. ஜெயத்தை கொடுக்கிறார். God will give you victory. உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார். He will listen to your prayer. கர்த்தர் நாமம் மகிமைப்படப்படுகிறது. Let the name of God be glorified. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். Whoever believes, say amen. எல்லாம் முழங்கால் எடுங்க. Let's all rise up and pray. இதை பார்க்குறவங்களும் சரி, சபையில் இருக்கிறவங்களும் சரி, முழங்காலிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. Whoever is seeing this, close your eyes, bow down and ask God. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, Lord, even to this day, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களிடையே ஆண்டவரே, whoever has listened to this message, அவங்க இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. let their hearts change. சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. Let their captivities change. கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. Let their problems change. கண்ணீர்கள் மாறட்டும் Let ஆண்டவரே. their tears vanish. சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே. Let their captivities change. தேவனை சந்திங்க ஆண்டவரே. God, you supply all their needs. வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. Let all the diseases disappear. எல்லாருக்கும் குழந்தையை கொடுங்க ஆண்டவரே. Whoever is not having child, give them a child. திருமணத்தை கொடுங்க ஆண்டவரே. Whosoever marriage is delayed, let it happen in Jesus' name. ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். Let there be a new blessing. வேலையில உயர்வு உண்டாகட்டும். Give them a promotion in their work. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். Give them the amount or money which they are expecting. ஊழியத்துக்கு அழைத்து கூட அந்த அழைப்பை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் செவிடர்களை போல இருக்கிறீங்க. Maybe they are called for ministry, but they are not giving heed to that voice of God. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். Today surrender yourself to the word of God. கேட்டுக்கொண்டு அனைவரும் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கீங்க. Whoever listening to this, maybe you are bound in chains. ஆனா அவர் தூதர் போகும்போது சங்கிலி கயண்டு விழுந்தது. But when the angel appeared, all the chains were fallen. I see many of the chains being broken. மார்கதேன பார்க்கிறேன். Many prison lives are broken.
உன்னதத்தின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி The செலுத்துகிறேன். divine glory is falling upon you. நீங்க உங்களை ஆண்டவர் இறைவனோடு உங்களுடைய இதயத்தையும் அவருடைய இதயத்துக்கு ஆண்டவர் ஒரு கனெக்ஷன் கொடுக்க சொல்றார். You connect your heart to God. கர்த்தர் யாவத்தையும் சகலத்தை புதிதாக்க வேண்டும் சொல்கிறார். God tells, though behold I will make everything new. கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். He is seated in this throne. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார். He is seeing you. நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். I will make everything new. அவர் என்னிடம் வாருங்கள்ங்கறார். Come unto me. உன் பாரத்தை என்னிடத்தில் வைங்கறார். You give all your burdens upon me. அப்படி செய்யும்போது while he is working, நீங்க அதிசயங்களை காண முடியும். you will see wonders. ஜெயத்தை பெற முடியும். You will receive victory. வெற்றியை காண முடியும். You will see wonders. கர்த்தர் நிபுணமாய் உங்களை நேசிக்கிறார். God loves you very much. உங்க நேசத்தை காமிங்க. You show your love to God. நீங்க ஜெபம் செய்ய ஆசைப்படுங்க. You have to love to pray. வசனத்தை கேட்க ஆசைப்படுங்க. You have to love to listen to word of God. பிரியமாய் வாழுங்க. You have to love to please God. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க God will take care of all your things. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.